குழந்தைகள் மற்றும் பெண்களுக்கு எதிரான குற்ற சம்பவங்களை தடுக்கும் வகையில் அமைக்கப்பட்டுள்ள சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படையை முதலமைச்சர் விஜய் இன்று தொடங்கி வைக்க உள்ளார். நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை, கொடூர கொலைகளை தடுக்கும் வகையில் முதலமைச்சராக விஜய் பொறுப்பேற்றவுடன் குழந்தைகள், பெண்கள் பாதுகாப்புக்காக சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை உருவாக்கப்படும் என்று அறிவித்தார். அதன்படி இந்த அதிரடிப்படையின் முதல் பெண் ஐஜியாக பவானீஸ்வரி நியமிக்கப்பட்டுள்ளார். இந்த படையில் ஒரு காவல் கண்காணிப்பாளர், 2 துணை காவல் கண்காணிப்பாளர்கள் மற்றும் 4 காவல் ஆய்வாளர்கள் உள்பட 30க்கும் மேற்பட்ட போலீசார் நியமிக்கப்பட்டு உள்ளனர். இந்த அதிரடிப்படையில் இடம்பெறும் பெண் காவலர்கள் மற்றும் பெண் உதவி ஆய்வாளர்களுக்கு நீல நிற சட்டை, காக்கி நிற பேண்ட் என சிறப்பு சீருடை வழங்கப்பட்டுள்ளது. அத்துடன் கருப்பு நிற தொப்பியும் கருப்பு நிற ஷூவும் வழங்கப்பட்டுள்ளது. சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படையை கடந்த 29ஆம் தேதியன்று முதலமைச்சர் விஜய் தொடங்கி வைப்பதாக இருந்தது. ஆனால் நிர்வாக காரணங்களுக்காக கடைசி நேரத்தில் இந்த நிகழ்ச்சி தள்ளி வைக்கப்பட்டது. இந்த நிலையில் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படையை முதலமைச்சர் விஜய் இன்று மாலை 5 மணிக்கு தொடங்கி வைக்கிறார். இதற்கான விழா சென்னை ராஜரத்தினம் விளையாட்டரங்கில் நடைபெறுகிறது. சென்னையில் இந்த திட்டத்தை முதலமைச்சர் தொடங்கி வைத்தவுடன் ஒவ்வொரு மாவட்டத்திலும் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை போலீசார் தங்கள் பணியை தொடங்க உள்ளனர். சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படையை முதலமைச்சர் விஜய் இன்று தொடங்கி வைக்க உள்ள நிலையில் இந்த படை எப்படி செயல்படும் என்பது குறித்த தகவல் வெளியாகியுள்ளது. பெண்கள் பாதுகாப்பை ஒற்றை இலக்காக வைத்து சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை உருவாக்கப்பட்டுள்ளது. முதற்கட்டமாக டிஜிபி அலுவலகத்தில் ஒரு ஐஜி, காவல் கண்காணிப்பாளர், 2 துணை காவல் கண்காணிப்பாளர், 4 காவல் ஆய்வாளர்கள், 8 உதவி காவல் ஆய்வாளர்கள், 20க்கும் மேற்பட்ட அலுவலர்கள் நியமிக்கப்படுகின்றனர். குற்ற சம்பவங்கள் நிகழ வாய்ப்புள்ள இடங்களை கண்டறிந்து கண்காணிப்பதோடு பொது இடங்களில் கண்காணிப்பு மற்றும் தங்கள் இருப்பை மேம்படுத்தி குற்ற சம்பவங்கள் நடக்காமல் அதிரடிப்படை பாதுகாப்பான சூழ்நிலையை உருவாக்கும். பேருந்து நிலையங்கள், ரயில் நிலையங்கள், கல்வி நிலையங்கள் மற்றும் தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள் அமைந்துள்ள இடங்கள் உட்பட பொதுமக்கள் அதிகம் செல்லும் பகுதிகளில் தங்கள் இருப்பை அதிக அளவில் வெளிப்படுத்தி சட்டவிரோத செயல்களை தடுப்பர். பாதிக்கப்பட்ட பெண்களை மீட்பது, அவர்களின் பாதுகாப்பு மற்றும் நலனை உறுதி செய்வதுடன் மற்ற ஆதரவுகளை கிடைப்பதற்கான வழிவகைக்கு வழங்குவர். சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படைக்கென பிரத்யேக ஜீப் வாகன வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. குழந்தைகள் மற்றும் பெண்களுக்கு எதிரான குற்ற சம்பவங்களை தடுக்கும் வகையில் அமைக்கப்பட்டுள்ள சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படையை முதலமைச்சர் விஜய் இன்று தொடங்கி வைக்க உள்ளார். நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை, கொடூர கொலைகளை தடுக்கும் வகையில் முதலமைச்சராக விஜய் பொறுப்பேற்றவுடன் குழந்தைகள், பெண்கள் பாதுகாப்புக்காக சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை உருவாக்கப்படும் என்று அறிவித்தார். அதன்படி இந்த அதிரடிப்படையின் முதல் பெண் ஐஜியாக பவானீஸ்வரி நியமிக்கப்பட்டுள்ளார். இந்த படையில் ஒரு காவல் கண்காணிப்பாளர், 2 துணை காவல் கண்காணிப்பாளர்கள் மற்றும் 4 காவல் ஆய்வாளர்கள் உள்பட 30க்கும் மேற்பட்ட போலீசார் நியமிக்கப்பட்டு உள்ளனர். இந்த அதிரடிப்படையில் இடம்பெறும் பெண் காவலர்கள் மற்றும் பெண் உதவி ஆய்வாளர்களுக்கு நீல நிற சட்டை, காக்கி நிற பேண்ட் என சிறப்பு சீருடை வழங்கப்பட்டுள்ளது. அத்துடன் கருப்பு நிற தொப்பியும் கருப்பு நிற ஷூவும் வழங்கப்பட்டுள்ளது. சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படையை கடந்த 29ஆம் தேதியன்று முதலமைச்சர் விஜய் தொடங்கி வைப்பதாக இருந்தது. ஆனால் நிர்வாக காரணங்களுக்காக கடைசி நேரத்தில் இந்த நிகழ்ச்சி தள்ளி வைக்கப்பட்டது. இந்த நிலையில் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படையை முதலமைச்சர் விஜய் இன்று மாலை 5 மணிக்கு தொடங்கி வைக்கிறார். இதற்கான விழா சென்னை ராஜரத்தினம் விளையாட்டரங்கில் நடைபெறுகிறது. சென்னையில் இந்த திட்டத்தை முதலமைச்சர் தொடங்கி வைத்தவுடன் ஒவ்வொரு மாவட்டத்திலும் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை போலீசார் தங்கள் பணியை தொடங்க உள்ளனர். சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படையை முதலமைச்சர் விஜய் இன்று தொடங்கி வைக்க உள்ள நிலையில் இந்த படை எப்படி செயல்படும் என்பது குறித்த தகவல் வெளியாகியுள்ளது. பெண்கள் பாதுகாப்பை ஒற்றை இலக்காக வைத்து சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை உருவாக்கப்பட்டுள்ளது. முதற்கட்டமாக டிஜிபி அலுவலகத்தில் ஒரு ஐஜி, காவல் கண்காணிப்பாளர், 2 துணை காவல் கண்காணிப்பாளர், 4 காவல் ஆய்வாளர்கள், 8 உதவி காவல் ஆய்வாளர்கள், 20க்கும் மேற்பட்ட அலுவலர்கள் நியமிக்கப்படுகின்றனர். குற்ற சம்பவங்கள் நிகழ வாய்ப்புள்ள இடங்களை கண்டறிந்து கண்காணிப்பதோடு பொது இடங்களில் கண்காணிப்பு மற்றும் தங்கள் இருப்பை மேம்படுத்தி குற்ற சம்பவங்கள் நடக்காமல் அதிரடிப்படை பாதுகாப்பான சூழ்நிலையை உருவாக்கும். பேருந்து நிலையங்கள், ரயில் நிலையங்கள், கல்வி நிலையங்கள் மற்றும் தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள் அமைந்துள்ள இடங்கள் உட்பட பொதுமக்கள் அதிகம் செல்லும் பகுதிகளில் தங்கள் இருப்பை அதிக அளவில் வெளிப்படுத்தி சட்டவிரோத செயல்களை தடுப்பர். பாதிக்கப்பட்ட பெண்களை மீட்பது, அவர்களின் பாதுகாப்பு மற்றும் நலனை உறுதி செய்வதுடன்
மற்ற ஆதரவுகளை கிடைப்பதற்கான வழிவகைக்கு வழங்குவர். சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி படைக்கென பிரத்யேக ஜீப் வாகன வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன.